நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? அது நல்லா இடிச்சு சாறு எடுக்கணும். தண்ணிலாம் ஊத்தக்கூடாது. ஒரு 5 நெல்லிக்காய் கடையில வாங்கிக்கோங்க. கொட்டைய எடுத்துக்கோங்க. இடிச்சு அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் நெறைய விக்குது இப்போ. நல்லா இடிச்சு கொஞ்சம் துணியில போட்டு சாறு புழிஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும். 1/4 டம்ளர் கூட போதும். ஒரு 5 நெல்லிக்காய்க்கு 1/4 டம்ளர் தான் வரும். தண்ணி சேர்க்காம. இல்ல எனக்கு தண்ணி சேர்க்காம எடுக்க முடியல சார்ன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் ராவா நீங்க வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ ஒரு 10 நாள் எடுங்க. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே இருக்காது. அது இல்லாம அமிர்த சஞ்சீவினி அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி சேர்க்காத கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. தண்ணி சேர்க்காத நெல்லிக்காய் ஜூஸ் காலையில நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களோட வயிறு வயிறாக இருக்கும். உயிர் உயிராக இருக்கும். பயிர் பயிராக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அழகா வளரும் இல்லையா? ஒரு பயிர் நல்லா வளர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி உங்களுடைய ஹெல்த் நல்லாருக்கும். ஸோ, நம்மளுடைய முக்கியமான ஒரு பகுதி. நம்மளுடைய எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது நெல்லிக்காய் ஜூஸ். ஔவையார் சொன்ன மாரி, "நெல்லிக்கனி, வெள்ளிக்கனி" அப்படிம்பாங்க. வெள்ளிக்கனி அப்படிங்கிறது வந்து ஒரு வெள்ளிக்கனியில எடுத்து சாப்பிட்டிருந்தா எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அந்த இது நெல்லிக்காயில கிடைக்குது.